வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்சி சோலார் பண்டூட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலம் பக்கத்தில் காக்காபாளையம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 HP டெக்ஸ்மோ மோட்டார் இருக்குது. இபியில் ஓடிட்டுருக்கு மோட்டார். இப்போ இபியில் டெலிவரி பாருங்கள். இபியில் ஓடிட்டுருக்கு மோட்டார். 1.5 HP டெக்ஸ்மோ மோட்டார், சிங்கிள் பேஸ் மோட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இவங்க இபியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இபியில் ஓடுற பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். நம்ம சோலாரில் போட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சோலாரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து கிளைமேட் அன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இன்றைக்கி காக்காபாளையத்தில் டல்லாக தான் இருந்தது. அன்றைக்கி சைட் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பேனல் வந்து 6 பேனலில் கீழே போட்டிருக்கோம். கீழே போட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தர பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியான தர. சிவில் பண்ணுறதுக்கு ரொம்ப இங்கே தோன்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் வெயில் இப்போ வந்து ஒரு 1:30 மணிக்கு போல் வெயில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பேனலில் கீழே போட்டு செக் பண்ணிட்டோம். அது தண்ணி இபியோட தண்ணி ஈக்குவலாக மேட்ச் பண்ணுது. கஸ்டமர் சொன்னாங்க இபி அளவுக்கு வருதுங்க, இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இபி அளவு வருதுன்னு சொன்னாங்க. இது வந்து சிங்கிள் பேஸ் மோட்டாரு, 1.5 HP டெக்ஸ்மோ மோட்டார். ஒரு 4 ராம்ஸ் வரையும் இது எடுக்குது சோலாரில். ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வருது. ஸோ இபியில் வர மாதிரியே வருதுன்னு சொன்னாங்க கஸ்டமரு. இந்த மோட்ரு போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொன்னாங்க போரில். ஏசி மோட்டார் இது தான். ஏசி மோட்டார் வந்து லாங் லைஃப் வரும். நம்ம சோலாரில் போடும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேனல் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு லைஃப் நல்லாவே வரும் டெக்ஸ்மோ மோட்டார். 6 பேனல் 545 6 பேனலில் கீழே போட்டிருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் வந்து இங்கே ஐஎன்விடி ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம், சிங்கிள் பேஸ் ட்ரைவ். ஏன்னா சிங்கிள் பேஸ் மோட்டர் பொறுத்த வரைக்கும் ஐஎன்விடி ட்ரைவ் தான் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி மோட்டார் வச்சுருக்கீங்க, சிங்கிள் பேஸ் வந்து 1.5 HP 2 HP வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சோலாரை தாராளமாக மாற்றிக்கலாம். 3 HP பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது நம்ம கரண்ட்டை செக் பண்ணணும். ஏன்னா வந்து மோட்டார் கரண்ட் அதிகமாக எடுத்தது அப்படின்னா நீங்கள் அந்த மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு சோலார் மோட்டர் போடுறது பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் மோட்டரில் நம்ம ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் ஒரு 14 ஆம்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் 1.5 HP 2 HP வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கிளைமேட்டை பாருங்கள், சுத்தமாக டல் கிளைமேட்டு, ஒன்றுமே சூரியனே கிடையாது. அந்த மாதிரி கிளைமேட்டில் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர் வந்து ஜிஏ ஸ்ட்ரக்சர் தான். நம்ம வந்து எல்லாமே கஸ்டமருக்கு போடுற மாதிரி ஜிஏ ஸ்ட்ரக்சர் தான் போட்டிருக்கோம். சிவில் ஒர்க் பண்ணியாச்சு. பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் காக்காபாளையம். லைட்னிங் அர்ஸோடு பண்ணி கொடுத்தாச்சு. 6 பேனல் 545 6 பேனல். உங்களுக்கு அது மாதிரி சோலார் செட்டப் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாமே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கிங்க. மணி வந்து ஒரு 4 மணி ஆகிடுச்சு. தண்ணி எப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏதாவது உங்களுக்கு சோலார் தேவைன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்லி பேனலில் லைட்னிங் அரெஸ்ட்டு ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். 1